अभीष्टकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன்மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. Prince! 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 Hey! Hey! Wait. Bye, Prem. See you soon. Hey! Hey, Prince! Hey! Hey! Prince! Listen! Hey! 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 Prince! Hey! Hey! Listen! Hey! Hey! டேய், நல்லா இருப்பியாடா நீ? அட பாவி, இந்த ட்ரக் பழக்கத்தை கஷ்டப்பட்டு விட்டேன்டா. டேய், என் ரதிக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? பாவி பாவி பாவி. டேய் டேய், அறகுறையா இப்படி கொடுத்துட்டு போயிட்டியாடா? டேய், நான் அந்த பழக்கத்தை விடணுமா இல்ல மறுபடியும் பழகிக்கணுமான்னு தெரியலையே. டேய் பிரின்ஸ், என்னடா பண்றது? டேய் டேய், இரு, விடமாட்டேன்டா. டேய் டேய் மச்சான் பிரின்ஸ், டேய் என்னடா 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 இப்படி பண்ணிட்ட நீ? டேய் 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 டேய்
என்ன திருந்தி மனுஷனா இருக்க விட மாட்டியா? டேய் டேய் பிரின்ஸ், டேய் நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஏண்டா டேய் இப்போ 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 சொல்லு, இப்போ சொல்லு, இந்த பழக்கத்தை நான் விடணுமா இல்ல கண்டினியூ பண்ணுமா? டேய் டேய் என்ன யோசிக்கிற? டாஸ் போட்டு சொல்றியா? சரி சரி, நான் வெயிட் பண்றேன், சொல்லு. இது பார், ஹெட் விழுந்தா விட்டுற, டெய்ல் விழுந்தா மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்றேன். இது பார், போய் சொல்லக்கூடாது. என்ன, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? போடு 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 போடு, டாஸ் போடு போடு போடு, டாஸ் போடு, போடுறா. போட்டியா? டேய் 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 ஹெட் தானே? இல்ல சொல்லு. டேய் 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 ஹெட் தானே? சொல்லு, ஹெட் தானே? டேய் என்னது டெயில்ஸா? ஏய் 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 நிஜமாவா சொல்ற? டேய் சொல்லுடா. டேய் விளையாடாத. டேய் பிரின்ஸ், டேய் காயனை கொண்டு வந்து காட்டுறியா? டெயில்ஸ் தானா? சரி விடு, பிரேம் தோத்துட்டான். முதல் தடவையா பிரேம் தோத்துட்டான்னு வச்சுக்கப்போ, போதை ஜெயிச்சிருச்சு. சரி இப்ப எனக்கு பத்தல. எப்ப ஸ்டாக் அனுப்புற? இல்ல உடனே 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 அனுப்பணும். ஆமா நான் இங்கே இருக்கேன். ஆமா வெயிட் பண்றேன். ஆமா உடனே. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன். ஏங்க அத கொடுங்க பார்க்கலாம். இப்ப தரமாட்டேன், இன்னும் யோசிச்சு நிறைய பேர் எழுத வேண்டியிருக்கு. இது என்ன தெரியுமா? இந்த நோட்புக் ஃபுல்லா பேர் எழுதி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கும். இங்க குடு பார்க்கலாம். நான் கேட்டப்ப நீங்க கொடுக்கலல்ல, நான் மட்டும் கொடுப்பேனா? உங்ககிட்ட ஒரு 500 பேர் இருக்கு, இதுல ஒரு 15-20 பேர் இருக்கு. இதுல ஒன்னு செலக்ட் பண்ணி அவளுக்கு பேர் வைக்கிறதுக்குள்ள அவ வளர்ந்து பெரிய ஆள் ஆயிருவா. பேசாம செல்லனும் பேர் வச்சிடலாமே. வைக்கலாமே. செல்லம், பிரகாஷ் ராஜ் வைக்கலாம். செல்லம்மா பாரதியாருடைய ஒய்ஃப் பேர், அருமையான பேர். நம்ம அவளுக்காக இவ்வளோ பேர் எழுதி வச்சிருக்கோம். ஆனா கடவுள் அவளுக்காக என்ன பேர் எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல. எனக்கு அந்த பேர் பிடிக்கல, கர்நாடகமா இருக்கு. பேர்ல என்ன இருக்கு? A rose is a rose is a rose. ஹே, பேசாம நம்ம குழந்தைக்கு ரோஸ்னு பேர் வச்சிடலாமா? அதுவா? அது இங்கிலீஷ் பேரு, அது வேணாம். தீபிகா, அது எப்படி இருக்கு? தீபிகா படுகோனேன்னு ஒருத்தி இருக்கா, அது வேண்டாம். சமந்தா. சமந்தா ஃபாக்ஸ்னு ஒரு சிங்கர் இருக்கா, அதுவும் வேண்டாம். ஷிட். சே, அதுவும் வேண்டாம். வசந்தி, நீ எழுதுன 500 பேர்ல பெஸ்டா ஒன்னு செலக்ட் பண்ணு. நானும் ஒன்னு பெஸ்டா செலக்ட் பண்றேன். நாம 2 பேர் காம்ப்ரமைஸா போய் இந்த 2 பேர்ல ஒரு பேர் நம்ம குழந்தைக்கு வச்சிட்டானா? நல்ல ஐடியா தான். ஓகே, அப்ப நீ எழுது. அப்பனே அர்ச்சனா. ஏய், நான் எழுதின பேரை நீ எழுதியிருக்க? அர்ச்சனா. பேசாம இந்த பேரை நம்ம குழந்தைக்கு வச்சிடலாம் என்ன? நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே? அர்ச்சனா, அர்ச்சு குட்டி, அர்ச்சு,
ஆஹா, சூப்பர் பேரா கிடைச்சிருச்சு. என் அலமேலு செல்லம், அலமேலு, என் அலமேலு பட்டம்மா, அலமேலு, அம்மா அலமேலு. அது என்னம்மா அலமேலு? ஓ ஏய், நம்ம செல்லத்தோட பேருடி. சரி சரி சரி. இவளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சேன். ராத்திரி முழுக்க எனக்கு அதே யோசனை. எதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு, நம்ம குலதெய்வம் பேர் தான் இருக்கே அலமேலு மங்கம்மா, அந்த பேரையே வச்சுட்டேன். என்னடி என்ன பாக்குறீங்க? நல்லா இருக்கா? சரி சரி. நல்லாவே இல்ல. என்னடி இப்படி சொல்ற? செல்லம்மான்னு ஒரு பேர் சொன்னாரு, அதுவே கர்நாடகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். நீ என்னமோ அலமேலுன்னு கூப்பிடுறியே. சாமி பேர் அப்படி சொல்லாதம்மா. வெங்கடாஜலபதி பக்கத்துல இருக்கிற அலமேலு மங்கை, அலமேலு. அம்மா சும்மா அலமேலு அலமேலுன்னு சொல்லாத, கன்றாவியா இருக்கு. உன்னை யாரு எங்க குழந்தைக்கு பேர் சூஸ் பண்ண சொன்னது? எங்க குழந்தைக்கு நாங்க பேர் வைக்க மாட்டோமா? அந்த புக்கு இந்த புக்கு நெட்டு டைரின்னு 500 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உன் மாப்பிள அவரும் மண்டை உடைச்சுக்கிட்டு ஒரு 15-20 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. கடைசியா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன தெரியுமா? அர்ச்சனா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அலமேலுன்னு பேர் வைப்போம், அர்ச்சனான்னு கூப்பிடுவோம். அதென்ன வைக்கிறது ஒரு பேரு, கூப்பிடுறது ஒரு பேரு? என் பொண்ணுக்கு ஒரே பேர் தான், அர்ச்சனா. நான் மட்டும் அலமேலுன்னு கூப்பிட்டுக்கிறேனே. நீ கூப்பிடுவ. உன்னை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அதே பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் இவ பேரு நிரந்தரமா அலமேலுனே ஆயிடும். இங்க பாரு, என் பொண்ண நீ மறந்து கூட அலமேலுன்னு கூப்பிடக்கூடாது. இவ அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. ஏ அர்ச்சனா குட்டி, வா, நம்ம டாடிய பார்த்து அர்ச்சனான்னு நீங்க வச்ச பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றியா? வா. செல்லம், வா 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 வா. என்ன ஆனந்த், ரிப்போர்ட் இப்படி இருக்கு? ஜீரணிக்க கஷ்டமா தான் சார் இருக்கும், பட் இட்ஸ் a fact. டாக்டர் நரேன் வீக்லி 4 hours அந்த ஹாஸ்பிட்டல் போறதுனால அட் an average லாஸ்ட் வீக் மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல 30 பேஷண்ட்ஸ் எழுந்திருக்கோம். மை காட், 30 பேஷண்ட்ஸா? டாடி, திஸ் இஸ் வெரி சீரியஸ். உடனே மானிட்டர் லாஸ் பர் மந்த் இவ்வளவுன்னு கணக்கு போட ஆரம்பிச்சிடாத. நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப அது இல்ல. டாக்டர் நரேனை தேடி இங்க வரவங்க, அவர் இங்க இல்லைன்னா அவர் இங்க வரமாட்டாருன்னு தீர்மானம் பண்ணி அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னு விசாரிச்சு அங்க போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்மளோட இழப்பு அதிகமா இருக்கும். ஓகே ஆனந்த், சரியான நேரத்தில் சரியான ரிப்போர்ட் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனை அலர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இதை ஆகாஷோட டிஸ்கஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ. ஓகே சார், பாய். எல்லாம் உங்களால. விசிட்டிங் டாக்டரா நரேன் மார்க் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னப்பவே நீங்க பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது, அப்பவே தடுத்துருக்கணும். அது எப்படிப்பா முடியும்? அது எத்திக்ஸ் இல்லையே. நிறைய நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்காக அவருடைய சுதந்திரத்திலையும் உரிமைகளையும் தலையிட்டா அது தப்பு இல்லையா? சரி, நீ மார்க் ஹாஸ்பிட்டல் போறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைனாவது சொல்லியிருக்கலாம். அவன் அங்கே போய் ஸ்பை மாதிரி இருப்பான் அப்படின்னு நரேனை சென்ட் ஆஃப் பண்ணது குறையா வழி அனுப்பிச்சு வச்சிங்க. இப்போ என்னாச்சு? சரி, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, நடக்க வேண்டியதை பற்றி யோசனை பண்ணு. நரேன், என்னுடைய கேபினுக்கு கொஞ்சம் வர முடியுமா? தேங்க்யூ. நரேன் வந்ததும் இனிமே நீ மார்க் ஹாஸ்பிட்டல் போவேனா, அவங்களோட சைன் பண்ண அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிருங்க. அப்படி அவனை ஃபோர்ஸ் பண்ணுறது சரின்னு படலை. நம்மளால மார்க் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அமௌண்ட்டை கொடுக்க முடிஞ்சா பேசி பார்க்கலாம். அப்போ அதை கடைசி ஆப்ஷனாக வைங்க. அப்படி அவனை ஃபோர்ஸ் பண்ணுறது சரின்னு படலை. நம்மளால மார்க் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அமௌண்ட்டை கொடுக்க முடிஞ்சா பேசி பார்க்கலாம். அப்போ அதை கடைசி ஆப்ஷனாக வைங்க. நிச்சயமாக அது நம்மளால முடியாது. அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நரேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
அவன் ஒரு நல்ல முடிவா சொல்லட்டும். என்ன? சரி எக்ஸ்கியூஸ் மீ. வா நரேன். ப்ளீஸ் கம். உட்காரு. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. ஒரு வாரத்துக்கு 4 hours நீ விசிட்டிங் டாக்டரா போறதுனால சாந்தி நிலையத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள். சரி, இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது யோசனை சொல்லேன்ப்பா. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். ஆம், இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் என்ன யோசனை சொல்ல? நரேன், நீ சம்பந்தப்பட்டதுனால தான் உன்னால எந்த யோசனையும் தயக்கம் இல்லாம சொல்ல முடியும். ப்ளீஸ் பி ஃப்ராங்க். நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறோன்னு உனக்கு தெரியாதா? நீங்க பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். இப்போ என்ன, போக வேண்டாங்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், அது நீ மனப்பூர்வமா எடுக்கிற முடிவா இருக்கணும். ஆகாஷ், எப்படி என்னால் அந்த முடிவை எடுக்க முடியும்? 1 year அக்ரிமெண்ட் இருக்கு. அக்ரிமெண்ட்டை இப்போ நான் கேன்சல் பண்ணா நாளைக்கு என் பேர் கெட்டு போகும். என் கரியரே ஸ்பாயில் ஆயிடும் சார். நீ உன்னை மட்டும் பார்க்குற, சாந்தி நிலையம்ங்கிற ஆர்கனைசேஷனையும் பாரு. எனக்கு என்னோட கரியரும் முக்கியம் ஆகாஷ். நரேன், ஆகாஷ், நரேன் வற்புறுத்தாத. எந்த ஒரு டாக்டரும் கமிட்மெண்ட்டுக்கு கட்டுப்படுறது முக்கியம். ஸோ நரேனால மார்க் ஹாஸ்பிட்டல் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ண முடியாது தான். நரேன், ஜஸ்ட் எ சஜஷன் ஃப்ரம் மீ. இப்போ மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு வீக்லி 4 hours கொடுக்குற. அதில் 2 hours நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுக்க முடியுமா? இது விஷயமா நீ மார்க் ஹாஸ்பிட்டலில் பேசிப்பாரு. அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் தானே. சாரி சார், அவங்க இன்னும் 2 more days எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தர முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நான் இந்த டிமாண்டை வைக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒர்க் சஃபர் ஆகாம மீதி இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல என்னால எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்க முடியுமோ நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. சரி, நான் பேசி பார்க்குறேன். நரேன், ஒரு நிமிஷம். நரேன், சாந்தி நிலையத்துக்கு நீ எக்ஸ்ட்ரா 2 hours கொடுத்தனா அந்த மார்க் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அதே ரெமுனரேஷனை நானும் கொடுக்க தயாரா இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆகாஷ், எனக்கு பணம் முக்கியம் இல்ல, கொடுத்த வாக்கு தான் முக்கியம். பேசினதை கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன பேசுனீங்க? அதான் கேட்டுட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? மத்தவங்க பேசுறது ஒட்டு கேட்கறது கெட்ட பழக்கம். ஆகாஷ், இந்த மாதிரி சீக்ரெட்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அக்கம் பக்கத்துல என்ன மாதிரி ஆட்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? கை கொடுங்க, கை கொடுங்க, கையை கொடுங்க. ஃபைல புடிங்க, வச்சுங்க. இது எதுக்கு? இதுக்கேத்த மேட்சிங் ஷர்ட்டை நான் போடல, அதனால வச்சுங்க. குட் மார்னிங். என்ன குட் மார்னிங் எல்லாம்? ஒரே ரூம்ல இருந்தாலும் வெவ்வேறு நேரத்துல எந்திரிக்கிறோம், வெவ்வேறு நேரத்துல புறப்படுறோம். அதனாலதான் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்ல வேண்டியிருக்கு. ஏய், இன்னைக்கு எனக்கு 9 o'clock ஒரு ஆபரேஷன் இருக்கு. எனக்கு 9:30க்கு ஆபரேஷன் இருக்கு. ஆமா, ராத்திரில ஏதோ ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்த. ஹார்ட் சர்ஜரி நாளுக்கு நாள் அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்கு, அதான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ரதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? என்ன இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பெர்மிஷன் கேக்குற? மார்க் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததும் வேற ஆள் ஆயிட்டியா? அதே நரேன் தானே? என்ன விஷயம் சொல்லு. ஏன் உன் பெரியப்பாவும் ஆகாஷும் எதுவும் சொல்லலையா? அது மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கொடுக்கற விசிட்டிங் ஆஸ்ல பாதியை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தர முடியுமான்னு கேட்டாங்களாம். நீ முடியாதுன்னு சொல்லிட்டியா? அத சொல்லி
பெரியப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஓ, இதுல உங்க பெரியப்பா வருத்தம் வேற படுறாரா? நீ சம்மதிப்பேன்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அவர் எப்படி அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? நீயே சொல்லு, அவர் எதிர்பார்க்கறது நியாயமா? 8 ஹவர்ஸ்னு சம்மதிச்சு நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கேன். அதை நான் பிரேக் பண்ணா மார்க் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பத்தி என்ன நினைக்கும்? வெளியில இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட். பெரியப்பாவுக்கும் இது தெரியும். ஆனா சாந்தி நிலையத்துல இது ஒரு பெரிய கிரைசிஸ். இப்ப என்ன, நீ அவருக்கு சப்போர்ட் பண்றியா? இல்ல நரேன், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீ தான் முடிவு பண்ணணும். உன் பெரியப்பாவும் ஆகாஷும் அப்படி பேசல. நீ பாதி நேரத்தை கட் பண்ணிட்டு சாந்தி நிலையத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆகாஷ் ஒரு படி மேலேயே போய் மார்க் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்ன பணம் தராங்களோ அந்த பணத்தை நான் தரேன் அப்படிங்கிற லெவல்ல பேசினான். அப்ப என்ன, நான் பணம் அலையறேனா இல்ல பணம் ஒண்ணுத்துக்காக தான் நான் மார்க் ஹாஸ்பிட்டல் போறேனா? பணமும் ஒரு காரணம் இல்லையா? இல்ல, அதே பணத்தை வீசி எறிஞ்சு என்ன விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சா அது நடக்காது. நான் அவங்க வீட்டு மாப்பிள்ள தான். அதனால அவங்க கிட்ட நான் கை கட்டி நிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க போல் இருக்கு. ஐயோ நரேன், நீ எப்படிலாம் நினைச்சுக்கிற? அவங்க அந்த அர்த்தத்தில் தான் நேத்துக்கு பிஹேவ் பண்ணாங்க. அவங்க ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கு.